1992 எல்லாரும் கிறிஸ்துமஸ் செலிப்ரேட் பண்ணும்போது ஒரு நடிகர் தேம்பி அழுதுட்டு இருந்தாரு. அன்னைக்கு அவருக்கு தெரியாது பிற்காலத்துல சவுத் இந்தியாவோட நம்பர் 1 ஆக்டர் ஆவாருன்னு. 1974 விஜய் பிறக்கிறாரு. அப்பா டைரக்டர், அம்மா சிங்கர். சின்ன வயசுல ரொம்ப சுட்டியா இருந்தாரு. அவங்க தங்கச்சி இறந்த பிறகு ஒரு சைலண்டான பையனா மாறுறாரு. ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் எனக்கு படிப்பை விட ஆக்டிங்ல தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு அவங்க அப்பா கிட்ட வந்து கேட்கிறாரு. அப்படி அவர் கொடுத்த வாய்ப்பு தான் 1992 நாளைய தீர்ப்பு. பட் அந்த படம் அட்ட ஃபிளாப். நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ், நிறைய சேனல்ல கிண்டல் பண்றாங்க. நல்லாவே அழுதாரு. இப்போ ஒரு முடிவு பண்றாரு. 1000 பேர் 1000 சொன்னாலும் நான் எங்க போய் சேர போறேன்றது எனக்கு நல்லா தெரியும்ன்ற தன்னம்பிக்கையோட நிறைய படங்கள் பண்றாரு. ஹிட் ஃபிளாப்னு மிக்சடா நிறைய வந்தாலும் 12 வருஷம் கழிச்சு 2004 கில்லின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. அன்னைக்கு டேட்ல மக்கள் கொடுத்த ரெஸ்பான்ஸ் சொல்ல வார்த்தையே இல்ல. படம் பிளாக் பஸ்டர் ஹிட். இன்னைக்கு இவர் எந்த இடத்துல இருக்காருன்னு உங்களுக்கு நான் சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்ல. சில பேர் சொல்லலாம் அப்பா நல்ல ஈஸியா உள்ள வந்துட்டாருன்னு. ஈஸியா உள்ள வந்திருக்கலாம், ஆனா சினிமா ஒருத்தனை ஈஸியா உருவாக்காது. மக்களுக்கும் ஈஸியா ஒருத்தனை பிடிச்சிடாது. இந்த இடத்துக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருப்பாருங்க அவருக்கு மட்டும் தான் தெரியும். அண்ட் இன்னைக்கு வெறும் ஆக்டரா மட்டும் இல்லாம டிவிக்கே பொலிட்டிக்கல் பார்ட்டியோட லீடராவும் இருக்காரு. இந்த ஸ்டோரியை தளபதி ஃபேன்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு